அவசரமா வர சொன்னதாக தம்பி போன் பண்ணாரு. என்னம்மா விஷயம்? ஒண்ணுமே இல்ல வக்கீல் சார். இந்த சொத்துக்கு வாரிசு யாரும் இல்ல. 4-5 வருஷமா நாங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால இந்த சொத்துக்கு வாரிசா எங்களையே நியமிக்கிறதுக்கு சட்டபூர்வமா நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். சொத்துக்கு வாரிசுலே நீங்க சொல்றீங்க. ஆனா வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு இனிமே யாரும் வரமாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? என்ன சார், அந்த குழந்தையோட அப்பா அம்மா விபத்துல செத்து போயிட்டாங்க. குழந்தைய வேலைக்கார பொண்ணு தூக்கிட்டு போயிடுச்சு. இனிமே யார் சார் வரப்போறாங்க? ஒருவேளை அந்த குழந்தை உயிரோட வரலாம் இல்லையா? சுமார்டா, அந்த குழந்தை உயிரோட இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. எனக்கு நான் சொல்றது? ஆமாங்க, அந்த குழந்தை நிச்சயம் உயிரோட இருக்கவே முடியாது. நான் இருக்கேன். இங்க வந்த எங்க வந்தேனா? இந்த சொத்துக்கு ஒரே வாரிசா இருக்கிறதே நான் தான். இங்க வராம நான் வேற எங்க போவேன்? வாரிசா? வக்கீல் சார், யார் இந்த பொடி பையன்? இவன் என்னுடைய வளர்ப்பு பையன். டேய், என்னடா ராஜா உளர்ற? நான் வளரல, உண்மைதான் சொன்னேன். இது எங்க வீடு. எங்க அப்பா அம்மாவை பாவிங்க கொன்னுட்டாங்க. என்னையும் கொல்ல பார்த்தாங்க. ஆனா அந்த கடவுள் தான் என்ன காப்பாத்தினாரு. கடவுள் காப்பாத்தினாரா? இந்த பையனுக்கு ஏதாவது புத்தி கோளாறா இருக்குமோ? அதுதான் எனக்கும் புரியல. ஒண்ணும் புரிய வேண்டாம் சார். பைத்தியக்காரத்தனமா அந்த சொத்துக்கு வாரிசு அவன் தான் சொல்லிட்டு இருக்கான். முதல்ல அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. பைத்தியக்கார பையனா? வடிவாம்பா அக்கா, பையன் உன் பேரை கரெக்டா சொல்றான். உங்க அக்கா பேர் என்ன? உங்க அப்பன் பேரையே சொல்லுவேன். தம்பி கணேஷ். உங்க 2 பேரு பேரையுமே சொல்லிட்டான். இந்த சொத்துக்கு வாரிசு இவனேதான். எங்க 2 பேர் பேர் மட்டும் சொல்லிட்டா போருமா? அவங்க அப்பா அம்மா பேர் சொல்ல வேண்டாமா? அதானே. உங்க அப்பா அம்மா பேர் என்னடா? எங்க அப்பா பேர் சுப்பிரமணி, எங்க அம்மா பேர் வள்ளி. போதுமா? இல்ல அவங்க எப்படி செத்தாங்கிறதையும் சொல்லணுமா? பையன் பேசுறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. முதல்ல வக்கீல வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறமா பேசுவோம். வக்கீல் சார், நீங்க வீட்டுக்கு போங்க. குழந்தை இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறான் போல இருக்கு. வீட்டுல இருக்கட்டும், நாம அப்புறமா பேசி முடிவெடுப்போம். ஏண்டா ராஜா, நீ இங்கே இருக்கியா? நீங்க போங்க தாத்தா, நான் உங்களை பாத்துக்கிறேன். நீங்க போங்க, நான் துணை இருக்கேன்ல. இலை குட்டிச்சாத்தான், இந்த சொத்துக்கு வாரிசு நீயா? வேண்டா ராஸ்கல். இந்த வீட்டுல இருக்கிற எல்லார பத்தியும் கரெக்டா சொல்றியே. எங்க நான் யாரு சொல்லு பாப்போம். தெரியுமே, பேக்கு மயிலாத பூச்சி, நல்லவரு, புண்ணிய கொடி தாத்தா. கண்ணா, நீ நிச்சயமா சுப்பிரமணியத்தோட பையன்தான். நான் நம்புறேன். கடவுளா பார்த்துதான் உன்னை சரியான நேரத்துல இந்த வீட்டுல கொண்டாந்து விட்டுருக்காரு. என்னை இங்க கொண்டு வந்த கடவுள் யாருன்னு தெரியுமா? கடவுளா? யார் அது? சொல்லாதே, யாரும் கேட்டால் எல்லாரும் தாங்க மாட்டார். நீ ஒரு கூறுகட்ட குசும்பையா. எந்த நேரத்துலயா பாடுறது? கண்ணா, நீ சின்ன புள்ள. இந்த வீட்டுல இருக்கிற பாவிங்களை எல்லாம் பகைச்சுக்கிட்டு நீ எப்படி இருக்க போற? கவலைப்படாதீங்க தாத்தா, மாருதி கடவுள் என்ன கைவிடவே மாட்டாரு. ஆமாங்க, நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன். ஏய், மாருதினா சஞ்சீவி மலையை தூக்கினவர், சட்டிய தூக்கினவர் இல்ல. என்னமோ நீ மாருதியும் ஒண்ணுங்கிற மாதிரி பேசுறியே. மாருதியும் நானும் ஒண்ணு, அது அறியாத வயல மண்ணு. ஏய், நீ சமையல்ல சேர்ந்ததுல இருந்தே எங்க எல்லார் வாயிலும் மண்ணு தாண்டா. எப்படியோ இந்த வீட்டுக்கு முதல்ல ஒரு ஆம்பளை வந்திருக்கிறான்.